கம்ப்யூட்டர் விஷன்ல இருக்க நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ட பத்தி பார்க்க போறோம். ஸோ அது என்ன ப்ராஜெக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் மாஸ்க் டிடெக்ஷன். ஒரு பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்க் வந்து வியர் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றத இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம டிடெக்ஷன் வந்து பண்ண போறோம். ஸோ இதில என்ன அல்காரிதம் வந்து யூஸ் பண்ண போறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸா நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, YOLO V7, V8 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, V9 பத்தி பார்த்துருப்போம். ஸோ இப்ப YOLO V11 வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபேஸ் மாஸ்க் ரிடக்ஷன் டேட்டா செட் எடுத்து நம்ம வந்து கஸ்டமா ட்ரெயின் பண்ண போறோம். ஒன்ஸ் நம்ம ட்ரெய்னிங்ல பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, மாடல இன்ஃபரன்ஸ் வந்து பண்ண போறோம். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஃபைல் வந்து இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட் வீடியோ வந்து இருக்கு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்க் வீடியோ இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நோ மாஸ்க் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இதில இருக்கு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்து நோ மாஸ்க்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து மாஸ்க்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, பெர்சன் வந்து மாஸ்க் வந்து வியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இத தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த YOLO V11 அல்காரிதம் வச்சு ரிடக்ஷன் வந்து பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, மாடல வந்து ட்ரெயின் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, Google போயிட்டு Google கொலாப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வெல்கம் டூ கொலாப். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்லோட் குடுத்துக்கிறேங்க. இந்த IPMB ஃபைல் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க அப்லோட் வந்து பண்ண போறோம். ஸோ இங்க அப்லோட் வந்து குடுத்ததுக்கப்புறம் நமக்கு என்னன்னா, அப்லோடிங் வந்து ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க சக்சஸ் வந்து டிஸ்ப்ளே வந்து ஆகும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நோட்புக் வந்து பார்த்தீங்கன்னா, Google கொலாப் நோட்புக்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்லோட் வந்து ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, கனெக்ட் வந்து குடுக்க போறோம். கனெக்ட் வந்து T4 GPU. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஃபைல்ஸ் வந்து சூஸ் பண்ணி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, Google Drive வந்து மவுண்ட் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கனெக்ட் டூ Google Drive. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டின்யூ. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டின்யூ. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த RoboFlow வந்து இன்ஸ்டாலேஷன் தான் பண்ண போறோம். பிப் இன்ஸ்டால் RoboFlow. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம RoboFlow வந்து பார்த்தீங்கன்னா, இந்த RoboFlow வெப்சைட்லேருந்து தான் டவுன்லோட் வந்து பண்ண ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன், செக்மெண்டேஷன் உடைய டேட்டா செட்லாம் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன டேட்டா செட் தேவையோ நீங்க எடுத்து அத ஈஸியா வந்து ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து PPI டேட்டா செட் போட்டீங்கன்னா, PPIயோட டேட்டா செட்லாம் வரும். ஸோ வெஹிக்கிள் வந்து ரிடக்ஷன் பண்ணணும், பெர்சன் வந்து ரிடக்ஷன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா டேட்டா செட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த RoboFlowல வந்து இருக்கும். ஸோ நீங்க வந்து உங்களுக்கு தேவைன்னா, நீங்க இங்கேருந்து டெவலப் பண்ணி, நீங்க மாடல் வந்து ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, டேட்டா செட் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிட்டோம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா செட்டோட மாஸ்க் வியரிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆத்தர் என்ன ஃபார்மேட்ல டெவலப் பண்றோம்னா, V11 ஃபார்மேட்ல டவுன்லோட் வந்து பண்றோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய API கீ வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் பண்ணக்குள்ள அவங்களே குடுத்துருவாங்க. ஸோ இங்க போயிட்டீங்கன்னா, இந்த டேட்டா செட் நான் ஓப்பன் பண்றேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்க டவுன்லோட் ப்ராஜெக்ட். ஸோ அத குடுத்துக்கணும். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் கேட்கறதுக்கு இங்க டவுன்லோட் வந்து கேட்கும். ஸோ டவுன்லோட் டேட்டா செட் கன்டின்யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ஃபார்மேட்ல வேணா டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். கொக்கோல பண்ணிக்கலாம். கொக்கோல நீங்க வந்து ஒரு மாடல் வச்சிருக்கீங்கன்னா, அத குடுத்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொக்கோ எம்எம் டிடக்ஷன் சொல்லிட்டு இருக்கு. கிரியேட் எம்எல், பாலிகெம்மா ஃபார்மேட். இது வந்து பார்த்தீங்கன்னா, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். இந்த ஓப்பன் ஃபார்மேட்ட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ளோரோசன்ட் 2 பண்ணிக்கலாம். பாலிகெம்மா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்கல் VOC. இது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் பண்றதுக்கான ஃபார்மேட் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, YOLOல நெறைய சீரிஸ் வந்து குடுத்துருக்காங்க. YOLO டார்க்நெட், Keras, பைடார்ச்சி, YOLO V4, 6 இருக்கு, 5 இருக்கு, 7 இருக்கு, 8 இருக்கு. 8ல வந்து பார்த்தீங்கன்னா, ஓரியன்டட் பவுண்டிங் மார்க்ஸ் சொல்லிட்டு ஒரு அட்வான்ஸ் வெர்ஷன் இருக்கு. ஸோ அது இருக்கு. 9 இருக்கு, 11 இருக்கு, 12 இருக்கு. அதுக்கப்புறம் இந்த இத நீங்க எப்படி டவுன்லோட் பண்ணிக்கலாம்னா, டென்சர்ஃப்ளோ ஆப்ஜெக்ட் ரிடக்ஷனுக்கு ஏத்த மாரி நீங்க வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ரெட்டினா கெராஸ், மல்டி லெவல் கிளாசிஃபிகேஷன். ஸோ நெறைய ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது தேவையோ நீங்க எடுத்து டவுன்லோட் பண்ணி உங்க கஸ்டம் மாடல் வந்து ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா செட் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ ஃபோல்டர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்க் பியரிங் 19. அதுக்கப்புறம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 3 ஃபோல்டர் வந்து இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் இருக்கு, அப்புறம் ட்ரெயின் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வேலிட் வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜஸ் வந்து இருக்கும்.
ஸோ அதோடைய கரஸ்பாண்டிங் லேபிள்ஸு அனோடேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நார்மலைசேஷன் வந்து பண்ணியிருக்கு அண்டர் 0 to 1. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 0 வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு, 1 பார்த்தீங்கன்னா மாஸ்க் இல்லை. ஸோ அதுதான் இந்த இடத்துல கிளாஸ் நேம்ஸு. ஸோ கிளாஸ் டைம்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஜஸ்ட் இங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா நோ மாஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேட்டா டாட் ஓஎம்எல்ல சில சேஞ்சஸ் வந்து பண்ண போகிறோம். அது என்ன சேஞ்சஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ட்ரைன்குள்ளே இருக்க இமேஜ் ஃபோல்டர் வந்து காப்பி பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டெஸ்ட் வந்து நமக்கு தேவைப்படாது. அதனால் டெலீட் வந்து பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் மேலே இருக்கிறத டெலீட் பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் சேவ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேலெட்குள்ளே இருக்க இமேஜஸ் ஃபோல்டர் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பார்த்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். எக்ஸிஸ்டிங் ஒன்று டெலீட் பண்ணிவிட்டு இப்போ சேவ் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா க்ளோஸ் வந்து பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேட்டா செட் வந்து விஷுவலைஸ் வந்து பண்ண போகிறோம். ரேண்டமாக ஒரு 25 இமேஜஸ் வந்து விஷுவலைஸ் வந்து பண்ண போகிறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்கணும்னா இமேஜஸோட பேட்ச்சு. இந்த ஐமெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்க இமேஜஸ் வந்து அக்சஸ் வந்து பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பேட்ச் கொடுத்து என்னன்னா ஷஃபிள் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் இமேஜஸ் மினிமம் நம்பர் ஆஃப் இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 25 கொடுத்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் இமேஜஸ். ஸோ இதான் அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இமேஜஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 ரோஸ் அந்த 5 காலம்ஸ் வந்து எடுத்துக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிகரோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 12x12. அதுக்கப்புறம் சப்ளாட்டு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இமேஜஸ் வந்து ஃபார் லூப் வச்சு ஐட்ரேட் வந்து பண்ண போகிறோம் வித் எனுமரேட் ஆப்ஜெக்ட். ஸோ எனுமரேட் ஆப்ஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐ வந்து கிடைக்கும். ஐ வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் எத்தனாவது இமேஜ் அப்படின்றது மீன் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து டிஸ்பிளே வந்து பண்ண போகிறோம். இமேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி கிரே ஸ்கேலில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றோம் மாஸ்கா நோ மாஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது டிஸ்பிளே ஆகாது. ஸோ இந்த இடத்துல இமேஜஸ் தான் டிஸ்பிளே ஆகும். ஆக்சிஸில் வந்து அந்த வேல்யூ வந்து இருக்கும். ஸோ அந்த வேல்யூ வந்து ஜஸ்ட் ஆஃப் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து டிஸ்பிளே வந்து பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த கோட் வந்து நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக 25 இமேஜஸ். ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் வந்து போடலை. ஸோ மாஸ்க் போடல. இவங்க மாஸ்க் போட்டிருக்காங்க. இவங்க போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்களாம் வந்து மாஸ்க் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்ட்ராலிட்டிக்ஸை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணி அல்ட்ராலிட்டிக்ஸ் வந்து இம்போர்ட் வந்து பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்லை இந்த எக்ஸிக்யூஷன் வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராலிட்டிக்ஸோட வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த செல்லு கீழே வந்து டிஸ்பிளே வந்து ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ரைன் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த ஏலோ V11 ப்ரீ ட்ரெயின் மாடல் வந்து டவுன்லோட் வந்து பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யார் டெவலப் பண்ணாங்கன்னா அல்ட்ராலிட்டிக்ஸாக வந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ இது ஏலோ V8 அட்வான்ஸு வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன். ஸோ அக்யூரசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் when compared to ப்ரீவியஸ் ஏலோ V8 மாடல். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா 100 எப்போச்சும் செல்லுக்கு டைன் பண்ண போகிறோம். ஸோ இமேஜஸில் வித் ஹைட் பார்த்தீங்கன்னா 640. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிட்டன் மாடலு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா ஒய்எம்எல். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மூவ் வந்து பண்ண போகிறோம் இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடலுடைய வெயிட்ஸ் ஃபைல் கிடைக்கும். பெஸ்ட் ஆட் பிடி, லாஸ்ட் ஆட் பிடி. ஸோ அது எல்லாமே கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ரைனிங் வந்து ரன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல் வந்து ரன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த செல் வந்து ரன் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து ஆகுமெண்டேஷன் வந்து பண்ணுறதுக்கானது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன லேயர்ஸ் வந்து இருக்குது இந்த ஏலவி லேனில் அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரீடெர்னர் வெயிட்ஸ் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபரிங் வந்து பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா செட் வந்து வேலிடேஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடலுடைய ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் வந்து ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100 எப்போச்சஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு எப்போச்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 40 செகண்ட்ஸில் 1 மினிட் கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ராக்ரஸ் பார் போயிட்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸு. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மாடலை வந்து ட்ரைன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டெமோக்காக தான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து கூட ட்ரைன் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடலை வச்சு நம்ம என்னென்னா இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ணலாம் இந்த பெஸ்ட் ஆக்டிவிட்டி. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து ட்ரைன் பண்ணுறது வேஸ்ட்டு தான். நான் ஆல்ரெடி ட்ரைன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஜஸ்ட் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ இந்த நோட் புக் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து க்ளோஸ் வந்து பண்ணிடுறேன்.
ஸோ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மாடல் வந்து இன்ஃபரன்ஸ் வந்து பண்ண போறோம். ஸோ இந்த ட்ரெய்னரான பெஸ்ட்.py வச்சு, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து ட்ரெயின் வந்து பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோல்டர் வந்து VS வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். cmd கோட் ஸ்பேஸ் டாட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா, VS வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த inference.py பைத்தான் ஃபைல ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாடல் வந்து இன்ஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே வந்து இம்போர்ட் வந்து பண்ணணும். ஸோ என்னென்ன லைப்ரரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, CV2, சார்ட், நம்பை, மெசேஜ் பாக்ஸ், யோலோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா CV ஜோன், அதுக்கப்புறம் ரெகுலர் எக்ஸ்பிரஷன், ஃபீல்டு ரிலாக்ஸ். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ப்ரீவியஸான ப்ராஜெக்ட்டில் பார்த்தது தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரன்னிங் வந்து ஃபால்ஸு இனிஷியலாக. ஸோ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் என்னென்னா, ரன்னிங் வந்து ட்ரூ ஆகிடும். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸுன்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வீடியோ பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா, எம்டியாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, டிகெண்டர் அனதர் டேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மாஸ்க்கை வந்து சில இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே வந்து பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட்டு. ஸோ இதில் தான் நம்ம அப்பெண்ட் பண்ணி டிஸ்பிளே வந்து பண்ண போகிறோம். அப்புறம் மாஸ்க் இமேஜஸை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம்னா, ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணுறோம். இஃப் நாட் os.path எக்ஸிஸ்ட் அப்படின்னு இருந்ததுன்னா, நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபோல்டர் வந்து இல்லை. அப்போ நம்ம வந்து ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, சேவ் எஸ் சிஎஸ்வி ஃபைல் ஃபார்மேட். ஸோ அனதர் டிக்கின்ற டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்கோட இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். பேத்து மாஸ்க் போட்டிருக்காங்களா இல்லையா, எந்த டைமிங்கில் வந்து ஆயிருக்கு அப்படின்றது, அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், டவுன்லோட் வந்து பண்ணுறோம். ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன் தான் இது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு சேவ் பண்ணக்குள்ள அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்னென்னா ஃபைலோட லொகேஷன் வந்து கேட்கும். ப்ளஸ் ஃபைலோட நேம் வந்து கேட்கும். ஸோ அதை நம்ம வந்து கொடுக்கணும். இஃப் நாட் நம்ம ஃபைலே கொடுக்கல, இந்த இடத்துலேருந்து வரலன்னா நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் வந்து ரிட்டர்ன் எம்டியாக வந்து பண்ணிடுவோம். ஸோ இந்த ஃபைல் நம்ம இருந்ததுன்னா, அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி டபிள்யூ மோடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் பண்ணுறதுக்கு நியூ லைன். ஸோ நியூ லைனில் வந்து பார்த்தீங்கன்னா, 1 பை 1 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரைட் வந்து பண்ண போகிறோம். என்கோடிங் ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா, UTF-8. அதுக்கப்புறம் ரைட்டர்ன்றது வேரியபிள். சிஎஸ்வி ரைட்டர் வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் ரோ வைஸாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஐட்ரேட் வந்து பண்ண போகிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐட்ரேட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஜஸ்ட் இந்த ஃபார் லூப் வச்சு ரைட் ரோ வந்து கொடுத்துருவோம். ஸோ ரோவோட இன்ஃபர்மேஷன். ஸோ அதான் அது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா வந்து சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மெசேஜ் ஷோ எரர். சப்போஸ் இந்த ட்ரைல் வந்து எதுனா எரர் வந்ததுன்னா, நம்ம என்ன பண்ணுறோம்னா, எக்ஸெப்ட் மூலமா இந்த மெசேஜ் பாக்ஸ் மூலமா டிக்கெட்டர் விண்டோவில் வந்து டிஸ்பிளே வந்து பண்ணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேவ் அஸ் சிஎஸ்வி ஃபைல் ஃபங்க்ஷன். ஸோ அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்க் டிடக்ஷன் இன்ஃபரன்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ல தான் நமக்கு என்னன்னா, மாடல் வந்து இன்ஃபரன்ஸ் வந்து ஆக போகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்க் டேட்டாவை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, செட் டேட்டா டைப்பில் இந்த இனிஷியலைஸ் வந்து பண்ணிட்டோம். இந்த செட் டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா, டூப்ளிகேட் டேட்டா வந்து அலோ வந்து பண்ணாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செட் டேட்டா இது வந்து பார்த்தீங்கன்னா, லோக்கல் வேரியபிள் இருக்குது. லோக்கல் வேரியபிளில் இருக்க ஒரு வேரியபிளை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே அக்சஸ் வந்து பண்ணணும்னா நம்ம எப்படி பண்ண முடியும்னா, குளோபல்ன்ற ஒரு கீவேர்டு மூலமாக தான் நம்ம வந்து அக்சஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே அது இனிஷியலி வந்து பண்ணிட்டோம். அப்புறம் வீடியோ பார்த்து எம்டியாக இருந்ததுன்னா, ப்ளீஸ் சூஸ் ஏ பிடிஎஃப் ஃபைல் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, டிகிண்டர் விண்டோவில் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் இந்த பெஸ்ட்.py நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த யோலோ லைப்ரரிஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், லோடு வந்து பண்ணுறோம். அதுக்கப்புறம் CV2 வீடியோ கேப்சருக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னா, வீடியோ பார்த்த கொடுத்து இது பார்த்தீங்கன்னா கிளாஸு. இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி, அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்க ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி, ஃப்ரேம் வந்து கெட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கிளாஸஸ் நேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அந்த ரீட் வந்து பண்ணுறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஃபேஸும் ரிடக்ஷன் ஆகக்குள்ள நமக்கு என்னென்னா, ஐடி வந்து அலோகேட் பண்ணோம். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா, அதை இனிஷியலைஸ் வந்து பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து லைவ் ஸ்ட்ரீமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டிகெண்டர் விண்டோவில் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ அப்போ இமேஜஸோட வித் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா, ஸோ டிஸ்பிளே வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் வந்து ரீசைஸ் வந்து பண்ண போகிறோம். அதுக்காக என்ன பண்ணிக்கிறேன்னா, cap.get அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் மூலமாக cv2.caprop frame width ஸோ அப்படின்றது மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃப்ரேம்ஸ் வந்து கெட் பண்ணி நம்ம இந்த வேரியபிளை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். வித் அண்ட் ஹைட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0. இது வந்து பார்த்தீங்கன்னா, பேத்தை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. அதாவது பார்த்தீங்கன்னா 0. ஸோ வைல்ட் லூப்பில் இருந்ததுன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். வைல் லூப் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஆகிட்டே இருக்கும். எது வரைக்கும்னா, ரன்னிங் வந்து ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் ரன்னிங் வந்து ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபால்ஸ் வந்ததுக்கப்புறம் நமக்கு என்னென்னா ஸ்டாப் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, cap.read. ஸோ இதை நம்ம வந்து கால் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்னென்னா, ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 1 பை 1 இந்த வேரியபிள்குள்ள வந்து ஸ்டோர் ஆகிடும். ரெட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸு.
இஃப் நாட் வந்து ரெட்டாக இருந்ததுன்னா நம்ம ஜஸ்ட் வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த சைஸில் இமேஜஸை நம்ம வந்து டிஸ்ப்ளே வந்து பண்ண போகிறோம்னா, 800 வந்து பார்த்தீங்கன்னா வித்து, 450 வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு. அதை தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, டிஸ்ப்ளே வித், டிஸ்ப்ளே ஹைட்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சு, அதுக்கேற்ற மாதிரி ரீசைஸ் வந்து பண்ணி, அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, மாடல் வந்து இன்ஃபரன்ஸ் வந்து பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த பெஸ்ட் ஆர்பிடி இருக்குது பார்த்தீங்கன்னா, இது லோட் ஆகி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாடலுக்கு வந்து ஃப்ரேம் இன்புட்டாக கொடுத்து, அதுக்கப்புறம் அவுட்புட் வந்து கெட் பண்ண போகிறோம். மாஸ்க் வந்து ரிடக்ஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்க்கோட இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, np.mt இனிஷியலைசேஷன் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து ஸ்டோர் பண்ண போறோம். அதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்ஸ் வந்து நம்ம ஐட்ரேட் வந்து பண்ண போறோம். ரிசல்ட் டாட் பாக்ஸஸ் ஃபார் பாக்ஸ் இன் பாக்ஸ். ஸோ இது வந்து லிஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கும். அதை ஐட்ரேட் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ஒவ்வொரு டேட்டாவும் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த பவுண்டிங் பாக்ஸோட கோஆர்டினேட் x1, y1, x2, y2லாம் நம்ம என்ன பண்றோம்னா, இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணி, ஸோ இதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் வந்து கெட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கிளாஸஸோட இண்டெக்ஸ் மட்டும் தான் கொடுக்கும். நம்ம தான் என்ன பண்ணிக்கிறோம்னா, இந்த நேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள வந்து எடுத்துப்போம். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா, 0.5க்கு மேல இருந்தா தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பவுண்டிங் பாக்ஸோட இன்ஃபர்மேஷன் வந்து எடுத்துக்க போறோம். ஸோ இல்லன்னா எடுத்துக்க போறதில்ல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்க் பாக்ஸ்க்குள்ள நம்ம என்ன பண்றோம்னா, வெர்டிகலா கன்வெர்ட் பண்ணி X1, Y1, X2, Y2 கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர ஸ்டோர் பண்ண போறோம். அதுக்கப்புறம் இந்த மாஸ்கோடைய பாக்ஸஸை நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ட்ராக்கர் குடுத்து ட்ராக்கரோட ஐடி வந்து கெட் பண்ண போறோம். ஸோ குடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ரிசல்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணிடும். அந்த ரிட்டர்ன் பண்ணத நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபார் லூப் வச்சு ஐட்டரேட் பண்ணி, இந்த பவுண்டிங் பாக்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்றோம்னா, இன்டிஜரா வந்து கன்வெர்ட் பண்ணி CV2 ரெக்டாங்கிள் போட்டு, புட் டெக்ஸ்ட் போட்டு வந்து ஜஸ்ட் டிஸ்ப்ளே பண்ண போறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்க் ஐடி இந்த மாஸ்க் டேட்டாக்குள்ள இருக்கு இல்லன்னா, நம்ம என்ன பண்றோம், நியூவா வந்து ஆட் பண்றோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து கிராப் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜ் ஃப்ரேம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து என்ஹான்ஸ்மென்ட் பண்றதுக்காக இமேஜஸோட குவாலிட்டி. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இமேஜ் பாத்த நம்ம வந்து சேவ் வந்து பண்ண போறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைலோட பாத்து. என்ன ஃபோல்டருக்குள்ள வந்து ஸ்டோர் ஆகணும், மாஸ்க் இமேஜ், ஃபைலோட பாத்து. அப்புறம் டைம் பேஸ் பண்ணி நம்ம என்னன்னா ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மாஸ்க் ரிடக்ஷனுக்குள்ள நமக்கு என்னன்னா, இது வந்து ஜஸ்ட் வந்து ஃபங்ஷனுக்குள்ள குடுத்தோம்னா, ஜஸ்ட் வந்து சேவ் ஆயிடும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா அது. அதுக்கப்புறம் ரோஸ் வந்து அப்பெண்ட் பண்றோம். மாஸ்க் ரெடி, கரண்ட் டைம், ஆப்ஜெக்ட் ரிடக்டர், இமேஜ் பாத். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த CV2 கலர் வந்து பார்த்தீங்கன்னா, சேஞ்சஸ் வந்து பண்றதுக்காக BGRலேருந்து RGB அப்புறம் அரேவா கன்வெர்ட் பண்ணி, இத வந்து டிஸ்ப்ளே பண்றதுக்காக அந்த டேக் என்டர் அனதர் விண்டோ டேப்ல. அதுக்கப்புறம் இது வந்து அப்டேட் பண்றதுக்கான இது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுலருந்து எரர் வந்ததுனா ஜஸ்ட் வந்து பாஸ் பண்ணி விட்டுறோம். அண்ட் தென் ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கேப் டாட் ரிலீஸ் CV2 டெஸ்க்டாப் ஆல் விண்டோஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் மாஸ்க் ரிடக்ஷன். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டன் இருக்கும். டேக் என்டர் விண்டோல. அந்த பட்டன் குடுத்ததுக்கப்புறம் நமக்கு என்னன்னா, ப்ரோகிராம் எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆயிடும். குளோபல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரன்னிங் அக்சஸ் பண்ணி, ரன்னிங் வந்து ட்ரூவா மாத்திரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோகிராம் வந்து பார்த்தீங்கன்னா, த்ரெட்ல வந்து ரன் ஆகுது. த்ரெட்டிங் டாட் த்ரெட்ன்னு குடுத்து, இங்க ஸ்டார்ட்ன்னு குடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷனோட நேம் வந்து குடுக்கணும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட். அதே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப். ஸ்டாப் குடுத்ததுக்கப்புறம் நமக்கு என்னன்னா ஸ்டாப் ஆயிடும். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ரன்னிங்க ஃபால்ஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, அந்த ப்ரோகிராம் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ கேப்சர் ஃபங்ஷன் வந்து ரன் ஆகாது. அதுக்கப்புறம் எக்ஸிட் ஆயிடுது. ஸோ 1ன்னு குடுத்தோம்னா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ ஃபைல் வந்து சூஸ் பண்றோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, குளோபலா இருக்கு இந்த வீடியோ பாத்து. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம கேட்குறோம். ஸோ எங்கேருந்து ஃபோல்டர்லேருந்து அக்சஸ் பண்ற மாரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபைல் பாத் வந்து ட்ரூவா இருந்ததுன்னா, இந்த ஃபைல் பாத்துக்குள்ள நமக்கு என்னன்னா, அந்த வீடியோட பாத்து ஸ்டோர் ஆயிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ பாத்துக்குள்ள நமக்கு வந்து ஸ்டோர் ஆயிடும். அதுக்கப்புறம் லோட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜஸ் வந்து லோட் பண்றதுக்கானது. நம்ம அனதர் டிகெண்டர் டேப்ல வந்து டிஸ்ப்ளே பண்ண போறோம் பார்த்தீங்களா, அந்த இமேஜ் பாத்து அத வந்து ரீசைஸ் பண்ணி டிஸ்ப்ளே வந்து பண்ண போறோம். இதுல என்னென்ன ஆர்குமென்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் ஆகும்னா, இமேஜஸோட பாத்து, இமேஜஸ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50:50ல டிஸ்ப்ளே வந்து பண்ண போறோம். ஓப்பன் பண்ணிக்கிறோம், ரீசைஸ் பண்றோம், ரிட்டர்ன் பண்ணிறோம். இமேஜ டிகே ஃபார்மேட்ல போட்டோ இமேஜ். அதுக்கப்புறம் நம்ம இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்றதுக்கானது. ஸோ நம்ம என்னென்ன ஃபார்மேட்டா டவுன்லோட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, PNG, JPG ஃபார்மேட்ல என்னன்னா டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேவ் பாத் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ட்ரூவா இருந்ததுன்னா, நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணி அத வந்து பிரிண்ட் பண்றோம். அதுக்கப்புறம் சேவ் அஸ் எ CSV ஃபைல் ஃபார்மேட். ஆல்ரெடி நம்ம மேல பார்த்தது தான் இந்த இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்க் ரிடக்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அனதர் டேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஆப்ஜெக்ட்டோட ஐடி, டேட்டா டைப் இன்ஃபோ, அப்புறம் ஸ்டேட்டஸ், மாஸ்க் இமேஜ் பார்த்து, அதுக்கப்புறம் இந்த இன்ட்ரூஷன் லிஸ்ட்டுக்குள்ள நம்ம என்ன பண்றோம், ஜஸ்ட் வந்து இன்செர்ட் பண்றோம் இந்த இதெல்லாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட்டர்ஸா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இமேஜஸ் வந்து லோட் பண்றது. ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க குடுத்துட்டோம். அதுக்கப்புறம் லேபிள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பட்டன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டிகெண்டர் வந்து நம்ம இனிஷியலைஸ் வந்து பண்ணிட்டோம். ஸோ ஃபேஸ் மாஸ்க் ரிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, விண்டோட நேமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, விட்த் வந்து பார்த்தீங்கன்னா 1000,
ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 600. ஸோ ரீசைசபிள் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ. அதுக்கப்புறம் ஸ்டைலோட கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அது. ஸோ என்ன போல்டரில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபாண்ட்டோடைய ஸ்கேலு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டோம். இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ணுறது வீடியோ டேபு பட்டன் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் ரிடக்ஷன் லாக்ஸ் வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா லேபிள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டைட்டில் பவர்ட் ஃபேஸ் மாஸ்க் ரிடக்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா காலம்ஸாக இருக்கும். அந்த காலம்ஸை நம்ம என்னென்ன ஃபார்முலா வச்சு ஐட்ரேட் பண்ணி பட்டன் வந்து கிரியேட் பண்ணுறோம். டவுன்லோட் மாஸ்கஸ் ரிடக்ஷன் லாகஸ் சிஎஸ்பி. அதுக்கப்புறம் வந்து வீடியோ ஃபைல் சூஸ் பண்ணுறோம், ஸ்டாப் பண்ணி ரூட் டாட் மெயின் லூப். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேக்கெண்டர் விண்டோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கமெண்ட்ஸ். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கோடு வந்து எக்ஸிக்யூஷன் வந்து பண்ண போகிறோம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன், நியூ டெர்மினல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபரன்ஸ் பிஒய் ஃபைலை காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாடல் எக்ஸிக்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த பிஒய் இன்ஃபரன்ஸ் வந்து கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெண்டர் விண்டோ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க் ரிடக்ஷன் லாக் வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. இதில் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு வீடியோ ஃபைல் வந்து சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது எதில் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் டிஸ்க்கு கம்ப்யூட்டர் விஷன் ப்ராஜெக்டில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் இருக்கும். ஃபேஸ் மாஸ்க் ரிடக்ஷனுக்குள்ள இன்புட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் வந்து கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் வந்து ரிடக்ஷன் வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாஸ்க் வந்து ஆப்ஜெக்ட் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டேட் அண்ட் டைமு. அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் இமேஜஸ் பார்த்து இதை டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம் நீங்கள். மாஸ்க் இமேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும் பேஜ் ஃபைல் ஃபார்மேட்டில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐடி வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் பர்சன் தான், பட் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் தான் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் வந்து 2. ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம்னா இந்த லாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா டவுன்லோட் மாஸ்க் ரிடக்ஷன் லாக் சிஎஸ்பி ஃபைல் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிடலாம். ஸோ சேவ் கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணிடுறேன்னா இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஃபஸ்ட்லேருந்து நோ மாஸ்க் ரிடக்ஷன் வந்து ரன் பண்ணலாம். கிளியர் கொடுத்துட்றேன். திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா கோடு எக்ஸிக்யூஷன் வந்து பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு டேக்கெண்டர் விண்டோ. ஃபுல் ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ சூஸ் வீடியோ ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நோ மாஸ்க்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோ மாஸ்க்கு. ஸோ பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க்கே வந்து போடலை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி. ஸோ இதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோட் மாஸ்க் ரிடக்ஷன் லாக சிஎஸ்பி ஃபைல் ஃபார்மேட்டில் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எதனா டவுட்ஸ் வந்து இருக்குது கோடோடைய எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷனில், ஜஸ்ட் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் கொடுத்து அந்த டவுட்ஸ் வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணுறேன். தேங்க்யூ.